எண் 8, 8ஆம் வகுப்பு. ஏப்ரல் ஜி கன்ஷிகா. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். நெற்றிக்கம் தீர்ந்தாலும் குற்றம் குற்றமே என்று நக்கிற வழியில் வந்த நடுவர் அவர்களே, மரத்தில் வேறு போல் இருக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, அதில் கிளியாக இருக்கும் என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, ஆன்றோர்களே சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு எண்ணம் போல் வாழ்வு. இறைவன் தான் படைத்த மனிதர்களுக்காகவும் பிற உயிரினங்களுக்காகவும் வாழ்வாதாரங்களாக பூமி, கடல், மலை, போர், ஆறுகள், காடுகள் முதலியவற்றை படைத்தான். காய், கனி, மீன் முதலிய உணவுப் பொருட்களையும் முத்து, பழமும், தங்கம் ஆகியவற்றாலான அணிகலன்களையும் பயன்படுத்தி வாழ்ந்து வருகிறது நம் மனித இனம். ஆனால் பல நேரங்களில் பேணி வரும் இறைவனை மறந்தவனாக கண்ட காட்சி கொண்டதே கோலமென வாழ தலைப்படுகின்றான் மனிதன். மேலும் மனிதர்களுக்குள் பெரும்பாலும் நன்றி மறந்தவராக இருக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் அறியாதவரை பற்றி நினைவுபடுத்துவதற்காகவும் திருக்குரான் வசனங்கள் வந்துள்ளன. நம் மனித இனம் சிந்திக்கும் ஆற்றல் வாய்ந்தது, பகுத்தறிவு கொண்டு மிக நுணுக்கமாக ஆராயும் திறனும் கொண்டது. பொறுமையும் நிதானமும் கைவர பெற்றால் மனிதன் புனிதனாக உயர்கின்றான். ஆழ மாற்றங்கள் கவலையுடன் ஊற்றி நோக்கிய பாடம் பெற்றால் ஞானியாகி விடுவான். மகிழ்ச்சியும் துன்பம் அவனுக்கு ஒன்றாகவே தெரிந்தது. காலமாக இருப்பவன் இறைவன், இறைவனை குறை கூறுபவன் தன் பலவீனத்தை மூடி மறைப்பவனே. எண்ணம் போல் வாழ்வு என்று இதைத்தான் சொல்லி வைத்தனர் நம் முன்னோர். மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்று கணக்கிடுவதை விட எப்படி வாழ்ந்தான்? பிறர் மனம் நோகாமல் வாழ்ந்தானா? பிறர் பொறுமை கொண்டு அமைதியாக வாழ்ந்தானா என்பதுதான் மனிதனை பற்றிய மதிப்பீடு. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.